வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 261 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் போய் 262 தொட்டிருக்கு. நேற்று நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது, அதனால் கொஞ்சம் முக்கியமான நாளாகவும் நம்ம கருதணும். 262 ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால இந்த இடத்துலேயே பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காமல் மறுபடியும் மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகி 259 வரைக்கும் வந்திருக்கு. இந்த கேண்டில்ஸ்டிக்கோட இடம் தான் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தோம். ஓரளவு ரிப்போர்ட் வந்தோடனே மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் ட்ரெண்ட் முழுக்க நெகட்டிவாக இருந்த காரணத்தினால 262க்கு மேலே அதால் நிற்க முடியல. மறுபடியும் கீழே ட்ராப் ஆகிட்டு கடைசியாக 262 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இது நேற்று மார்க்கெட் ஓரளவு நியூட்ரலாக இருந்திருக்கு பார்த்திங்கன்னா. ஆனால் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே முக்கால்வாசி நேரம் அமைஞ்சிருந்தது அப்படின்றதுலையும் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 262 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த காரணத்தினால மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதையே எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்மளோட அனாலிசிஸ் எப்போவுமே ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக முடிவு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் தேவை. இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் வரல. நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த 262. கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த 222 ஒரு அடிப்படையான ஏரியாவை அது ஃபார்ம் பண்ணிட்டே வருது. அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம கவனத்தில் வச்சுருக்கிறோம். ஆனால் ஓவரால் ட்ரெண்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமாகவே முடிவெடுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை தொடுற சமயத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறோம். எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலையும் ட்ரேட் சிக்னல்ஸையும் உபயோகப்படுத்தி ட்ரேட் பண்ணுறப்ப கரெக்டான டைரெக்ஷனில் எப்போவுமே நம்ம இருக்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். நம்ம அடுத்த டார்கெட் ஜோன் 256. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.